ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எவனாகிலும் விசுவாசம் உள்ளவனாய் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாய் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே அவனுக்கு ஆகும் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. இப்போ ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தை நீ போய் விழுவ அப்படின்னு சொன்னால், சந்தேகப்படாமல் சொன்னால் அது விழும். எந்த மலையை பார்த்து அப்படின்னா, மனித வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்கிற மலை, போராட்டம் என்கிற மலை, சங்கடம் என்கிற மலை, தடை என்கிற மலை, பலவிதமான பாடுகள், சங்கடம், போராட்டம், இப்படியாகப்பட்ட காரியங்கள் நமக்கு மலைகளாக நமக்கு முன்பாக நிற்கிறது. அந்த மலைகளை நம்மளை விட்டு விசுவாசம், நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சு நம்ம அந்த மலையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லி, இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் தான் நமக்கு மலையாக நிற்கிறது. அந்த மலைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போவா என்று சொன்னால், நம்ம ஜெபித்தால் அது அப்படியே ஆகும். நம்முடைய பிரச்சனைகள் மறைஞ்சிடும், மாறி போயிடும், நமக்கு நன்மை உண்டாகும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம அப்படியே செய்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.